நேற்று வரைக்கும் இவ தான் என்னுடைய பொண்டாட்டி. ஆனால் இன்னைக்கு அவன் என் பொண்டாட்டியே இல்லை. நீ என்ன சொல்ற? ஆனால் நாளைக்கு இவ தான் என் பொண்டாட்டி. என்னடி சொல்ற? கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா கேட்டுங்க, நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா ஆப்கானிஸ்தானில். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விலாவரியாக பேச போகிறேன். நான் உங்கள் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். 2021 ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் மறுபடி என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பழைய சட்டங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாகவே எரேஸ் பண்ணிட்டு புதுசாக கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்திருக்காங்க, கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது, அதாவது ஆப்கானிஸ்தான் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நீங்கள் தொடுத்த வழக்கில் உங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் நீங்கள் அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்கள் ஒரு அறிவிப்பையும் ஒரு சட்டத்தையும் போட்டு விட்டுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை மொத்தமாக குழப்பிட்டுருக்கு. பர்டிகுலராக யாரை குழப்பிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல இவங்களை குழப்பது. இதனால் நிறைய பொம்பளைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1984 அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது. இந்த நாவலை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் செய்வாங்க. என்ன அப்படின்னா, பழைய டாக்குமெண்ட்ஸு, பழைய என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்குமோ அதையெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அதில் இவங்களுக்கு என்ன தேவை, அதாவது ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்க புதுசாக எழுதி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடைச்செருகள் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்கள் அதை படித்து பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரியில் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற மாதிரி சில விஷயங்கள் செய்துகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வச்சு அவங்க அந்த மொத்த ஹிஸ்ட்ரியுமே திருத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆப்கானிஸ்தானில். இந்த தாலிபான்கள் 2021 ஆகஸ்டில் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி போயிட்டு இருந்தது. அங்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அது ஒரு பக்கம். இருந்தாலும் பில் லேடனை கொன்னதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ரிலீஃப். பர்டிகுலராக யாருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா பெண்களுக்கு. ஆப்கானிஸ்தானில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு இல்லைன்னா ஒரு 7-8 வயசு ஆகும்போதே பிள்ளைகளை, சின்ன குழந்தைகள் என்ன செய்துருவாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னா, அந்த குழந்தைகளை விட 20-25 வயசு அதிகமான ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுடுங்களேன். அங்கே மேக்ஸிமம் ஆப்கானிஸ்தானில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 ஃபேமிலிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய இன்னொரு, அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போது ஒரு வீட்டில் ஒரு 7 வயசான ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு வீட்டில் ஒரு 25 வயசான இல்லைன்னா 30 வயசான ஒரு ஆள் இருக்காங்க. அப்படின்னா இந்த குழந்தை என்ன செய்வாங்கன்னா அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு ஒரு 13-14 வயசாகிற வரைக்கும் அது அவங்களுடைய அம்மா வீட்டில் தான் இருக்கும். இந்த 14 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் போய் கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும். இப்படி தான் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 7 வயசில் ஒரு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 35 வயசான ஒரு ஆளு கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு 15 வயசானோன்னு அது சொல்லுது, இல்லை நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், என்னால் அவங்க கூட போய் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, என்ன கேட்டால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வீட்டில் தகராறு பண்ணி போய் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா டிவோர்ஸும் கொடுத்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, இவங்க பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துக்கலாம், ஏமா உனக்கு நீ எப்படி விரும்புகிறியோ, எவ்வளோ சந்தோஷமாக வாழ விரும்புகிறியோ அந்த மாதிரி நீ வாழ்ந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்லேருந்து அனுப்பிட்டாங்க. இது ஃப்ரீ பேர்டு மாதிரி பறந்து வந்த மாதிரி என்ன செய்து வருது. ஆனால் இவங்க ரெண்டாவது, அதாவது தாலிபான்கள் இந்த 2021 ஆட்சிக்கு வந்த 10வது நாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மாதிரியான விவகாரத்தெல்லாமே என்ன செய்யாது, இது செல்லவே செல்லாது, இது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் யாருக்கெல்லாம் இதை நீங்கள் ரீஅப்பீல் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாருமே பண்ணிங்கன்னு சொல்லி இந்த ஆம்பளைகள் என்ன செய்திருக்காங்கன்னா
மறுபடியும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 3,55,000 கேஸ் வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. தாலிபான்கள் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதாவது இந்த திருமணங்கள் எல்லாமே வந்து பழைய நடைமுறைப்படி, அதாவது அவங்களுடைய இஸ்லாமிய சட்ட நடைமுறைப்படி நடக்கலை. அதுக்கு வந்து ஷரியான்னு பேர். அந்த ஷரியா முறைப்படி இந்த திருமணங்கள் நடக்காததுனால இது எல்லாமே வந்து என்ன செய்யாது, செல்லாது. ஆனால் ஏற்கனவே வந்து இந்த முடிச்சிருப்பாங்கள்ல இந்த திருமணங்கள், இதுதான் கரெக்டான திருமணங்கள், அதனால் நாங்கள் மறுபடியும் அவங்கள சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாலிபான்கள் கிளம்பியிருக்காங்க. இதனால் என்னென்னா, இந்த தாலிபான்களுடைய இந்த செயல்னால் எத்தனையோ லட்சம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நஸ்தானா அப்படிங்கிற ஒரு பேருள்ள ஒரு பொண்ணும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு என்னென்னா ஹெக்மத்துல்லா அப்படிங்கிற ஒரு ஆளை தான் 7 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கு. 7 வயசில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆன உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் மறுபடியும் தாலிபான்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த மேரேஜ் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு மறுபடியும் ஹெக்மத்துல்லா கூட போய் தான் வாழணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் இந்த பொண்ணு என்ன செய்துட்டு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ரீஅப்பீல் வந்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அவள் எதுக்கு ரீஅப்பீல் பண்ண அப்படின்னா, அந்த நாட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகி வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து ரீஅப்பீல் பண்ணியிருக்கிறான். ஆனால் இவள் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ அங்கே போய் இவளுடைய நியாயத்தை சொல்கிறதுக்கோ அங்கே வந்து உரிமை கிடையாது. அதுக்கு தாலிபான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி உரிமையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில் வந்து பெண்கள் நீதிபதியாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பெண்களுக்கு வந்து வேலையே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்ணுன்னா ஒரு விஷயத்தை வந்து அவளால் சீர்தூக்கி பார்க்க முடியாது, அவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவள் வீட்டில் இருக்க வேண்டியவ, பெண்ணுக்கு வந்து வீட்டை தவிர வேறு எதுவுமே எங்கேயுமே போகிறதுக்கான உரிமைகள் கிடையாது, அதுக்கான ஒரு தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. அது ஆண்கள் நல்ல ஸ்ட்ராங் உள்ளவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான், நல்ல புத்தி உள்ளவங்க பண்ணுறதான் நீதித்துறை, அதுக்கெல்லாம் பெண்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் என்ன செய்திருக்காங்கன்னா நிறைய பேரை மாற்றிருக்காங்க. ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தக்கூடிய அமினி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தாலிபான்கள் வந்தவுடனே அந்த நாட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்களை வந்து பிடிச்சி தூக்கில் போட்டாலோ இல்லைன்னா வந்து பப்ளிக்கில் வச்சு சுட்டு கொன்னாலோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் பழைய, அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய நாட்டிலெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சட்டங்கள் அங்கே செயல்பட்டு இருந்தது எல்லாம் இந்த தாலிபான்கள் என்ன செய்துட்டாங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பழைய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த சிவில் சட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிவோர்ஸ் சட்டங்களும் சரி, எல்லாமே வந்து நாங்கள் குரான்லேருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து இஸ்லாமுக்கு எதிரானது. அதாவது ஹனாபி பிக் அப்படிங்கிற ஒரு நீதியிலேருந்து தான் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து எடுத்து பயன்படுத்தணும். இது வந்து எப்போ அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ஹனாபி நிக் அப்படிங்கிறது. ஓட்டோமோன் பேரரசிலிருந்து இந்த சட்டத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இதுதான் நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலிபான்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே வந்து என்னென்னா ஒரு குடியாட்சி அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது வந்து அவங்க சொல்கிறதான் சட்டம். அவன் படிச்சிருக்கானோ படிக்கலையோ, அவனுக்கு விவரம் இருக்கோ விவரம் இல்லையோ, என்ன மறந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் தான் நடந்தாகணும் அப்படிங்கிறது தான் அங்கே ரூல்ஸ். இதுதான் ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இதுதான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், see you, bye.